நமக்கு ஆர்டர் எடுக்கிற ஸ்டாஃப்க்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு கஸ்டமர் கிட்ட இருந்து. எனக்கு ஒரு கேக் வேணும், ஒரு ஆள் படுத்திருக்கணும், கழுத்துல ஓங்கி குத்துனா ரத்தம் வரணும், இப்படி ஒரு கேக் வேணும்னு சொல்லவும் ஆத்தி நம்மளை எங்கேயும் போலீஸ் கேஸ்ல மாட்டி விட்டுருவாங்களோன்னு பயந்து அந்த பிள்ளை போனை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. அப்புறம் விவரமா கஸ்டமர் கிட்ட கேட்ட பிறகு தான் சொல்றாங்க, தன்னோட ஹஸ்பண்ட் ஒரு ஸ்பைன் சர்ஜன் அப்படின்னும், கழுத்துல தான் அந்த ஆப்ரேஷன் பொதுவா ஆரம்பிப்பாங்க, அதனால கழுத்துல வெட்டினா ரத்தம் வரணும் அந்த பேஷண்டோட செஸ்ட் வரைக்கும் இருந்தா கூட போதும், 2D எஃபெக்ட்ல கூட எனக்கு பண்ணி அப்படின்னு அவங்க சொல்லவும் தான் இந்த 2 kg ப்ளூபெரி கேக்கை செய்ய ஆரம்பிச்சேன். ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங்கா நானே படம் வரைஞ்சு அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதை ஸ்டென்சிலா யூஸ் பண்ணி கேக் மேல வச்சு அந்த அவுட்லைனை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையுமே திரும்ப அந்த கேக் மேலேயே வச்சு கொஞ்சம் எம்போஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டு யூஸ்வல் பலூன்ல ரெட் வெல்வெட் சொல்யூஷனையும் ஸ்ட்ராபெரி சாஸையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி எடுத்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். அதை நாட் போட்டு கழுத்து போர்ஷன்ல கொஞ்சோல கேக்கை கட் பண்ணி வெளியே எடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம ரெடி பண்ணியிருக்க பலூனை வச்சுட்டேன். திரும்ப எடுத்த பீசஸை அதில் வச்சு ஃபில் பண்ணி க்ரீம் தடவி அந்த நெக்கையுமே ஓரளவுக்கு எம்போஸ்டாக கொண்டு வந்துட்டேன். மூக்கு மட்டும் தனியாக நான் ஷேப் பண்ணியிருந்தேன், அந்த அளவுக்கு நீட்டாக வரல, பட் ஸ்டில் நாட் பேட், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக ஸ்கின் கலர் க்ரீம் போட்டு அந்த கேக்கை ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். ஸ்கல்ப்சர் கேக்ஸ் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய சிற்பிலாம் இல்லை, எப்படி என்னை நம்பி தராங்கன்னு தெரில, பட் ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு நான் எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ குறைகள் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. தலைக்கு வந்து கொஞ்சம் முடி வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கட்டும் சொல்லி, அப்போ தான் ஒரு பையன் மாதிரி தெரியும்னு சொல்லி கொஞ்சம் பிளாக் ஃபாண்டன்ட் வச்சு முடி பண்ணிட்டு, எப்போவுமே ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போறப்ப ஒரு கேப் போட்டிருப்பாங்க இல்லையா ப்ளூ கலர்ல, ஸோ அந்த கேப்புக்கு ஒரு ஃபாண்டன்ட் கவர் பண்ணிட்டேன். கண்ணு வந்து மூடி இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு எனக்கு, அதனால கண்ணு மூடின மாதிரி ஃபாண்டன்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டேன். ஏற்கனவே காது ஷேப் கொடுத்து கட் பண்ணேன், பட் எனக்கு சரியா வரல, ஸோ ஃபாண்டன்ட்ல காது பண்ணி அதையும் வச்சுட்டேன். பேஷண்ட் பொதுவாக பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அதனால பச்சை கலர்ல ட்ரெஸ் மாதிரி செஸ்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டேன். ஃபாண்டன்ட்ல சின்னதா பிங்க் கலர்ல லிப்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பேஷண்ட்ஸை பொதுவாக பெட்ஷீட் வச்சு கவர் பண்ணிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ப்ளூ கலர்ல ஒரு பெட்ஷீட் மாதிரி கவர் பண்ணி வச்சுட்டேன் செஸ்ட் வரைக்கும். பேஷண்ட் வந்து ஜென்ஸுங்கிறதுனால சின்னதா ஒரு மீசையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லாம் ஓகே தான். பேஷண்டோட லிப்ஸ்டிக்கை பார்த்தா ஆப்ரேஷன் பண்ற மூடு வருமா டாக்டருக்கு, என் ஹஸ்பண்ட் வந்து கேட்ட உடனே வேண்டாண்டா சாமி ஆணியே போடுங்க வேண்டாம்னு சொல்லி டக்குன்னு அந்த லிப்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நார்மல் ப்ரௌன் கலர்ல ஸ்கின் கலர் மாதிரி ஒரு லிப்ஸ் பண்ணி திரும்பவும் வச்சுட்டேன். சில மாதிரி செதுக்கிறவங்களெல்லாம் பார்த்தா சாமி மாதிரி தெரியுது எனக்கு, எப்படிராப்பா இவ்வளோ அழகாலாம் செய்யறாங்கன்னு. நான் எனக்கு தெரிஞ்சதை ஏதோ ஒரு அளவுக்கு செஞ்சு முடிச்சிட்டேன். கஸ்டமர் ரிவ்யூ தான் தேங்க் காட் அல்டிமேட்டா இருந்துச்சு. பண்ணுங்க ப்ரோ, அத்தாடி முரட்டு செட்டப்பா இருக்கே. ஐ அம் பிளட்டி சர்ஜன். அதான் அவ்வளவு பாரு.